பூமி மிஷின் எடுத்து அழகாக ரெடி பண்ணிகிட்ருக்காரு. சூசனும் கூட ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு. மிஷின்லாம் ரெடி பண்ணி முடிச்சிட்டாரு. என்ன பரவாயில்ல மிஷின்லாம் நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சூசன் சொல்கிறாரு. ரெடி பண்ணி வச்சுட்டு அப்படியே போயிட்டு அங்கே பூமி இருக்காரு. அங்கேருந்து முத்தழகு வராங்க. வந்தவுடனே அழகாக தைக்குது. என்ன எல்லாமே ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அப்போ பூமி கரெக்டாக வராரு. வந்தவுடனே சொல்கிறாரு, நான் தான் மிஷினை ரெடி பண்ணேன். ஏதோ கோவத்தில் நான் பண்ணிட்டேன். இப்போ ஓகேவா, நல்லா இருக்கா, ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நல்லா இருக்குங்க, நீங்கள் எந்த ட்ரெஸ் சொன்னாலும் தைங்க, நான் எதுவும் திட்டமாட்டேன், ஏதோ ஒரு கோவத்தில் பேசிட்ட முத்தழகு அப்படின்னு சொல்லிட்டு பூமி சொல்கிறாரு. பரவாயில்லைங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு சொல்கிறாங்க. நீங்கள் நல்லா தைப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நான் எப்படி தைக்கிறேன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக போய் உட்காந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் சூப்பராக தைக்கிறாங்க. தச்சு முடிச்சிட்டோடனே அப்படியே பூமி கிட்ட வராரு. வந்து பார்க்குறாரு. ஆமாங்க, ட்ரெஸ் எல்லாம் சூப்பராக தைச்சிருக்கீங்க, நல்லா இருக்குது, பாப்பாக்கெலாம் அழகாக இருக்கும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ட்ரெஸ் எல்லாம் பார்க்குறாரு. நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு கேட்டுட்டு இருக்காங்க. அந்த சேகர் ஃபோன் அடிச்சுட்டே இருக்காரு. ரெஜினாவுக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறாரு. இங்கே பாருங்கள், பணம் கொடுக்குறீங்களா இல்லை குழந்தைய கொடுக்குறீங்களா, உங்கள் வீடெல்லாம் எனக்கு தெரியும், நான் வந்தேன் அவ்வளோதான், நீங்கள் நல்லா மாட்டிப்பீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோடனே ரெஜினா பயங்கரமாக டென்ஷன் ஆகி அஞ்சலி கிட்ட சொல்கிறாங்க, அவன் எப்போ பார்த்தாலும் பணம் பணம்னு பிடிங்கிட்டே இருக்கான், நம்ம சொத்தை அழிக்காமல் விடமாட்டான் போல இருக்குது அப்படின்னு ரெஜினா சொல்கிறாங்க. சரி, அவன் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், நீ அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு என்ன பண்ணுமோ அந்த வேலையை நீ பாரு, சரியா அப்படின்னு சொல்லிட்டு ரெஜினா சொல்கிறாங்க. நான் போயிட்டு பணம் கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வராங்க. சேகர் வீட்டில் இருந்து கிளம்புறாரு. பின்னாடியே தனம் வராங்க. கண்டிப்பாக என் குழந்தை யார்கிட்டயே விற்றுருக்கான், அவங்க யாருன்னு கண்டுபிடிச்சா என்னோடய குழந்தைய நான் கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பின்னாடியே வந்து பார்த்துட்டு அப்படியே நின்றுட்டே இருக்காங்க. சேகர் ரோட்டில் நிற்கிறாரு. அங்கேருந்து ரெஜினா வராங்க. வந்தவொடனே ஒரு கட்டு பணத்தை அப்படியே தூக்கி போடுறாங்க. பணத்தை வாங்கிக்கிறாரு. வாங்கிட்டோடனே, இங்கே பாரு, பணத்தை நான் கொடுத்துட்டேன், இனிமேல் அடிக்கடி பணம் கேட்டு தொல்லை பண்ண நீ அவ்வளோதான். அப்படிலாம் முடியாது மேடம், குழந்தைய உங்களால் அவ்வளோ சீக்கிரம்லாம் வச்சுக்க முடியாது, குழந்தைய நல்லா பார்த்துக்கிறீங்களா, நல்லா சாப்பாடெலாம் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நல்லா தான் பார்த்துக்குறோம். நல்லா தான் பார்த்துப்பீங்க தெரியும், இருந்தாலும் நான் எப்போல்லாம் பணம் கேட்குறனோ அப்போல்லாம் நீங்கள் பணம் கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு. உன்னை எப்போவுமே ஃபுல்லாக ஜெயிலில் தூக்கி வச்சிருவேன் தெரியுமா, அப்படியே உள்ளே தான் நீ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெஜினா சொல்கிறாங்க. அதெல்லாம் உங்களால் பண்ண முடியாது மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. உங்ககிட்ட பேசுறதுக்கு அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து பயங்கர கோவமாக ரெஜினா போகிறாங்க. அப்படியே மீனாட்சி பார்க்குறாங்க. என்ன இவங்க வந்துட்டு போகிறாங்க, இவங்க அஞ்சலியோட அம்மா இல்லை, ஓ அப்போ அவங்களுக்கும் அங்கே தான் குழந்தை பிறந்திருக்கு, அப்போ அஞ்சலி கிட்டே இருக்க மீனாட்சி குழந்தை தான் என்னோட குழந்தை போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தனா அப்படியே யோசிச்சுட்டே நின்றுட்டுருக்காங்க. டாக்டரை போயிட்டு பார்க்குறாங்க. பார்த்து தானே கேட்குறாங்க, இங்கே பாருங்கள், எனக்கு இங்கே தான் பிரசவம் ஆச்சு, அப்போ என்னோடய குழந்தைய அஞ்சலிக்கு கொடுத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், நீங்களாவே கற்பனை பண்ணிக்காங்க, அந்த மாதிரி எதுவுமே இங்கே நடக்கலை அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க. பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு அப்படியே தானே வராங்க. அப்போ கண்டிப்பாக அஞ்சலி கிட்ட தான் குழந்தை கொடுத்துருக்காரு, அந்த அஞ்சலி கிட்ட இருக்க மீனாட்சி குழந்தை தான் இப்போ என்னோட குழந்தையா, எனக்கு பிறந்தது பெண் குழந்தையா அப்படின்னு சொல்லிட்டு தானே அப்படியே யோசிச்சுட்டே வீட்டுக்கு வராங்க. வந்தவொடனே பார்த்தா பாப்பா அழகாக படுத்துட்ருக்கு. அவங்க குழந்தைய பார்த்தோன்னே அப்படியே ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ நீ தான் என் குழந்தையா, நான் தான் உன் கூட இருக்கேனா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, கண்டிப்பாக நீ என் கிட்டே வந்துடுவேன், உன்னை நான் நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டே கிட்ட போகிறாங்க. இங்கே பாருங்கள், நான் யார் வந்திருக்கேன்னு பாருங்கள், அம்மா வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ என்னோட குழந்தை தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே தூக்கி மொத்தமாக கொடுக்குறாங்க. ரொம்ப பாசமாக நடந்துக்கிறாங்க. இது எல்லாமே அந்த ரூம்லேயே ஓரமாக நின்றுட்டுருக்காங்க. முத்தழகு பார்க்குறாங்க. பார்த்துட்டு இவங்க என்ன நம்ம குழந்தைன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அப்படியே ஷாக் ஆகி அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. எதுவுமே பேசவே இல்லை. தானம் மீனாட்சி தூக்கி பயங்கரமாக கொஞ்சிட்டு இருக்காங்க. என்னோட குழந்தை, இனிமேல் என்னை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பாசம் காட்டி அப்படியே